ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிஒன். நாம் வந்து யூஜிசி நெட் இங்கிலீஷ் ஜூன் 2026க்காக கொஸ்டின் அனலைசிஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போவே வந்து பார்த்துட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஈஸி டு ஹார்ட் வேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து 2024 டிசம்பரில் உள்ள சால்வ்டு பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இதிலிருந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்துக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால தான் 2004லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். இன் லேங்லேண்ட்ஸ் பியர்ஸ் த ப்ளோமன் அப்பியர்ஸ் ஃபைனல் எஸ். பியர்ஸ் த ப்ளோமன் வந்து ஒரு போயமு. இது வந்து அலிகரிக்கல் போயம். இது வந்து எழுதினது வந்து யாருன்னா வில்லியம் லேங்லேண்ட் வந்து எழுதியிருப்பாங்க. இன் பிட்வீன் 1370 to 90 வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டைமில் வந்து ஒரு 3 ஒர்க் வந்து முக்கியமான ஒர்க்காக இருந்திருக்கும். இந்த பியர்ஸ் த ப்ளோமன், அப்புறமா வந்து த கண்டபரி டேல்ஸு, நெக்ஸ்ட் வந்து அனானிமஸ் ஆத்தரால் எழுதப்பட்ட பியோல் அண்ட் சர் கவைன் அண்ட் த க்ரீன் நைட்டு. இந்த 3 ஒர்க்கும் வந்து டாப் பொசிஷனில் இருந்தது. ஓகே, இதில் வந்து அந்த பியோர்ஸ் வந்து ஃபைனலாக வந்து எப்படி அப்பேர் ஆகுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. த குட் சமாரிட்டனா வந்து அவங்க வந்து அப்பேர் ஆகுவாங்க ஃபைனலாட்டு. த செகண்ட் கொஸ்டின். இட் வாஸ் டிசைடட் தட் ஈச் கேண்டபரி பில்கிரீம் ஈச்னால நம்ம வந்து பில்கிரீம் தான் சொல்லணும், பில்கிரீம்ஸு சொல்லக்கூடாது. இட் வாஸ் டிசைடட் தட் ஈச் கேண்டபரி பில்கிரீம் would tell in all. டோட்டலாக வந்து 17,000 லைன்ஸ் வந்து இதில் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் 24 ஸ்டோரிஸ் வந்து இதில் இருக்குது. ஈச் ஒன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4 ஸ்டோரிஸ் சொல்லணும். வே டு அண்ட் ஃப்ரம் கேண்டர்பரி, போகும்போது 2 ஸ்டோரியும் வரும்போது 2 ஸ்டோரியும் வந்து சொல்லணும். நல்லா யார் ஸ்டோரி சொல்லுதாங்களோ அவங்களுக்கு வந்து ஹாஸ்டான ஹாரி பெய்லி வந்து ஒரு பெரிய வந்து விருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா வந்து இதோட ப்ரொலாகில் வந்து 858 லைன்ஸ் வந்து இருக்கும். அப்புறமா வந்து பில்கிரீம்ஸ் வந்து எத்தனை பேர்னா 29 பில்கிரீம்ஸ் ப்ளஸ் நம்மளோட சாசர். தென் ஆல்சோ வி ஆடட் ஹாரி பெய்லி அண்ட் கேனன் அண்ட் யோமன். தென் தேர்ட் கொஸ்டின். The Venus and Adonis is a long narrative poem by. Venus and Adonis வந்து யார் எழுதியிருப்பாங்க? இது ஒரு லாங் நெரேட்டிவ் போயம். யார் எழுதியிருப்பாங்க? நம்ம ஷேக்ஸ்பியர் தான் எழுதியிருப்பாங்க. இது வந்து இன் பிட்வீன் 1592லேருந்து 1593 டைமில் வந்து எழுதியிருந்தது. இதோட பிளாட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஓவிடோட மெட்டாமார்பிசஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஹெலிடோஸ்கோபிக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கொஸ்டின். த டோட்டல் நம்பர் ஆஃப் போயம்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் சானட்ஸ் இஸ். மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 154 சானட்ஸ் இருக்குது. இதை வந்து 3 டிவைட் பண்ணுவாங்க. ஃபேர் யூத், டார்க் லேடி அண்ட் கியூபிட். Next, fifth question. Which of the following plays has a Machiavellian hero? இதில் வந்து எதில் வந்து மேக்கிவில்லியன் ஹீரோ வந்து வருவாங்கன்னா ஜூ ஆஃப் மால்தாவில் வந்து வருவாங்க. அவங்க வந்து யாருன்னா கேரக்டர் யாருன்னா பராபஸ். சரியா? இதில் வந்து அந்த ப்ரொலாகில் வந்து அந்த பிளேயோட ப்ரொலாகில் வந்து இவங்களை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா எ சவுண்ட் மேக்கியவெல்னு சொல்லியிருப்பாங்க. இதோட மீனிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி மேக்கியவெல்லியன் ஹீரோ. அதுதான் இது சவுண்ட் மேக்கியவெல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் வந்து எதில் வந்து செட் ஆகிருக்குன்னா அந்த டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும், சூப்ரமசி ஸ்ட்ரகிள் நடக்கும். யாருக்கும் இடையிலனா இன் பிட்வீன் ஸ்பெயின் அண்ட் ஆட்டோமன் எம்பையருக்கு இடையில வந்து ஒரு சூப்ரமசி ஸ்ட்ரகிள் நடக்கும். அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. எழுதினது வந்து எப்போன்னா 1589
1590 எழுதியிருப்பாங்க. இதோட ஸ்டோரி என்னென்னா என்னது பேஸ் பண்ணியிருக்குன்னா ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்டை பேஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ரிக்யூ பேஸ் பண்ணியிருக்கோம், ரிவேஞ்சை பேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிட்டன் பை சாமுவேல் பட்லர்? பட்லர்னாலே நம்ம ஹுடிப்ராஸ், சரியா? ஹுடிப்ராஸ் வந்து ஒரு மாக் ஹீரோயிக் போயம். இது வந்து 17th செஞ்சுரியில் வந்து எழுதியிருந்திருப்பாங்க. சாமுவேல் பட்லர் வந்து அவங்களோட ஸ்பேன் டைம்னு பார்க்கும்போது 1631 to 1700 வந்து அவங்களோட ஸ்பேன் டைம் வந்து இருந்திருக்கும். தென் ரிலீஜியோ லைசி வந்து யார் எழுதினதுன்னா ஜான் ட்ரைடன். இது வந்து ஒன் ஆஃப் த போயம். நெக்ஸ்ட் வந்து இதோட பப்ளிகேஷன் டேட் என்னென்னா 1682. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் வந்து டேவிட் சிம்பிள். இது எழுதினது யாருன்னா சாரா ஃபீல்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது இந்த டேவிட் சிம்பிள் வந்து 742 to 1753 அந்த ஏஜ், அந்த ஒரு ஏஜுக்குள்ளால் ஒரு 9 years அந்த இயருக்குள்ளால் அவங்க எழுதியிருக்காங்க. அப்புறமா வந்து ஹுடிப்ராஸ் வந்து 1663 வந்து பட்லர் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் வந்து டேனியல் டீஃபோ எழுதியிருப்பாங்க. 1722 வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போயம்ஸ் டிட் மில்டன் ரைட் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட்? ஆக்டோசிலபிக் கப்லெட்டில் எழுதினது ஏன்னா இல் பென்ஸ்ரஸோ. இது வந்து ஒரு மெலன்கலியாக இருக்கும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1645 to 46 வந்து பண்ணியிருப்பாங்க. த கோர்ட் ஆஃப் வேர்சஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா த போயம்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஜான் மில்டன் சொல்லியிருப்பாங்க. மில்டன் போத் இங்கிலீஷ் அண்ட் லாட்டின். ஓகே, அதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஹம்ப்ரே மோஸ்லி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை இல் பென்சரஸோ வந்து 1632 வந்து எழுதியிருப்பாங்க. ஆன் இஸ் பிளைண்ட்னஸ் வந்து 1673 எழுதியிருப்பாங்க. ஆன் த லேட் மாஸ்கர் இன் பியூர்மண்ட் வந்து 1673. ஆன் இஸ் பிளைண்ட்னஸ் அண்ட் ஆன் த லேட் மாஸ்கர் இன் பியூர்மண்ட் வந்து ரெண்டுமே வந்து 1673. லிசிடாஸ் 1637 எழுதியிருப்பாங்க. இது ஒரு பாஸ்டரல் எலிஜி. இது வந்து யாருக்காக எழுதுனதுன்னா எட்வர்டு கிங்காக எழுதினது. தென் 8th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் இன் நாட் ரிட்டன் பை கான்க்ரீவ்? இதில் வந்து எது வந்து கான்க்ரீவ் எழுதுனதுன்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எலிமினேஷன் டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணணும். த வே ஆஃப் த வேர்ல்டு வந்து யார் எழுதுனது? வில்லியம் கான்க்ரீவ் தான் எழுதியிருப்பாங்க. 1700 வந்து எழுதியிருப்பாங்க. த ஓல்டு பேச்சுலர் வந்து அவர் தான் எழுதியிருப்பார். 1710 வந்து எழுதியிருப்பாங்க. லவ் ஃபார் லவ் வந்து அவர் தான் எழுதியிருப்பார். 1695 எழுதியிருப்பாங்க. அப்போ எது எழுதியிருக்க மாட்டாங்க? த ரீலேப்ஸ். இது வந்து எழுதுனது யாருன்னா ஜான் வான்புரோக் வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட்ரேஷன் காமெடி. இதோட சப்டைட்டில் என்னென்னா விர்ச்சு இன் டேஞ்சர். ஓகே, இது வந்து எப்போ ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா 1696 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இதோட சீக்வல் பிளே என்னென்னா காலிசிப்பரோட லவ்ஸ் லேபர் லாஸ்ட்டு ஆர் த ஃபூல் இன் ஃபேஷன். நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின், த லவ் ஆல் ஃபார். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 9th கொஸ்டின் வந்து ட்ரைடன்ஸ் ஆல் ஃபார் லவ் இஸ் அடாப்டேஷன் ஆஃப். ஆல் ஃபார் லவ் வந்து எப்போ எழுதியிருப்பாங்கன்னா 1677 வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து எதோட அடாப்டேஷன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவோட அடாப்டேஷன் தான் இந்த ஆல் ஃபார் லவ் 1677. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா த லாஸ்ட் ஹார்ஸ் ஆஃப் லிவ்ஸ் ஆஃப் ஹீரோ அண்ட் ஹீரோயின். நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ் ப்ரப்போசஸ் எ பொலிட்டிக்கல் தியரி? எதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் தியரியை வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஒர்க்கில் இது வந்து பொலிட்டிக்கல் தியரின்னு சொல்லணும். ஆப்ஷன் வந்து பி லெவியத்தான் வந்து தாமஸ் ஹோப் எழுதினது. 1550
8லேருந்து 1558 டு 1679 வரை இவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க. இந்த ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும்னா 1651 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து எதுலேருந்து வந்திருக்கும், இந்த நேம் வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா பிப்ளிக்கல் லெவியத்தான்லேருந்து வந்திருக்கும். இந்த ஒர்க் வந்து எதை கன்சர்ன் பண்ணியிருக்கோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டி அண்டு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டை வந்து கன்சர்ன் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறமா வந்து பிரின்சிப்பியா வந்து யார் எழுதுனதுன்னா ஐசக் நியூட்டன் 13ல் வந்து எழுதியிருப்பாங்க. 1687 வந்து எழுதியிருப்பாங்க. லெவியத்தான் ஆல்ரெடி வி ஹாவ் சீன் 1651. ஆண்டனி அண்ட் மெலன்கலி ராபர்ட் பர்டன் எழுதினது 1621 வந்து எழுதியிருப்பாங்க. லிபர்ட்டி ஆஃப் ப்ரப்போசிங் ஜெரேமி டொய்லர் வந்து எழுதியிருப்பாங்க. இதோட ஃபுல் டைட்டில் என்ன, டிஸ்கோர்ஸ் ஆஃப் த லிபர்ட்டி ஆஃப் ப்ரப்போசிங். இது வந்து 1647 வந்து எழுதியிருந்திருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.